பூச்செடி பல பலனே மினுக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே முன்ன மதவியாகனா மனதையா புரியானா மனதையா புரியானா மாமா முன்னாடி அழகே அழகே முதல் மனைவியாகனா கையா புரியானா கையா புரியானா நானும் மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து தமிழரசி என்ற பெயருடன் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அனைத்தினமும் என் அண்ணாவை பார்ப்பது வழக்கம். அண்ணா
போகுதுங்கண்ணா. என் மீது உனக்கு என்ன கோபம்? வெளிநாடு போனீங்களே, எப்படா வந்தீங்க நீங்க? தங்கச்சி, என்னண்ணா? வெளிநாடு சென்று வட்ட படிப்பு அனைத்து முடித்துவிட்டு உன் மேல் இருக்கும் ஆசையால் முதலாக என் தங்கையை பார்க்க வேண்டும் ஆசையால் ஓடோடி வந்திருக்கிறேன் இப்பொழுதுதான். அப்படி என்ன? ஆமாம்மா. அண்ணா வெளிநாடு போனீங்களே, இந்த தங்கைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் பேக்ல வாங்கி வந்து பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கேன். பேக்ல வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா. லாக்கர் போட்டிருக்கீங்களா? லாகர் போட்டு பூட்டி லாகர்லயே சாவி வச்சிருக்கேன் பத்திரமா. அண்ணா சாவி எங்க வச்சிருக்கீங்க? லாகர்ல வச்சிருக்குமா? நீ வச்சிருக்கீங்க. ஆமா. பூட்டிட்டு அதுக்குள்ளே போட்டீங்க. ஆமாம்மா. நான் எப்படினா திறக்கிறது? பூட்டு வச்சிட்டேன். நான் வந்து திறந்து தரமா? நீங்க வந்து திறக்கும்போது நான் பாத்துக்கிறேன். ஆமா. அப்படியே கட்டுனா? உனக்கு தேவையான பொருள் அதுல இருக்குது. ஆமாண்ணா. நீ கவலைப்படாம எடுத்துக்கலாம். அப்படியே கட்டுனா? ஆமா. தங்கச்சி, அண்ணே. ஒரே ஒரு தங்கை ஒப்பந்த தங்கை கண்ணுக்கு கண்ணாக உன்னை நான் வளர்த்து வருகிறேன். ஆமாண்ணே. நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. அப்படி இருக்கு சமைக்கு உன் மேல இருக்கு பாசம் அன்பு இல்லாம போய்விடுமா? ஒரு பொழுது போகாதுண்ணே. அப்படித்தான் தங்கச்சி, நான் இல்லாத நேரத்தில் நம்முடைய தந்தை எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்துக் அண்ணே, கொள்கிறார். நீங்களே வெளிநாடு போயிட்டீங்க. அப்பா இந்த குறை இல்லாம இன்னும் சீரஞ்சிரப்போடு நல்ல மாதிரி வளர்த்திருக்காருண்ணா. அப்படியா? உனக்காகத்தான் நான் வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருந்த உன்னுடைய தங்கை. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா கேட்பதற்கு. இதே போன்று எப்போது சிரித்த முகத்தோடு 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று என் மனதார உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா, வாழ்த்துகிறேன். அப்படியே கட்டுனா? தங்கச்சி, அண்ணா பேசுவதற்கு நேரம் கிடையாது. நேரம் கிடையாது. முதல் தடவை தந்தையை பார்க்க வேண்டும் ஆமா. அல்லவா? புறப்பட்டு வா.